விவசாயி ஜெபஸ்டின். நம்ம காலையிலே தோட்டத்துக்கு வந்துட்டோம். தோட்டத்தில் வந்து இன்றைக்கி மிளகாய் செடி நட்டு இன்றைக்கி மூணாவது நாள் நம்ம வந்து என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்து நம்ம வந்து செடி நட்டு 3 நாள் ஆச்சு. 3ஆவது நாள் நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து இதில் வந்து நிறைய செடி வந்து நம்ம ஒரு மருந்து கொஞ்சம் டோஸ் அதிகமாக கொடுத்ததுனால கொஞ்சம் செடி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னோம். அது இல்லாமல் வந்து என்னென்னா, இது வந்து இலை கரைஞ்சிட்டு பற்றியெல்லாம் உளுந்துட்டு, ஆனால் இந்த குருத்துலேருந்து தழுத்துடும். இருந்தாலும் இலை உருந்து தான் தழுக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போ இதில் 3ஆவது நாள் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய செடிகள் வந்து தலை தூக்கியிருக்கும். சில செடிகள் வந்து இந்த மாதிரி படுத்தே கிடக்கும். ஏன்னா இந்த செடி வந்து நம்மளுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. என்ன அப்படின்னா, நம்ம பிடுங்குதோம் பார்த்திங்களா, இந்த பிடுங்க மூச்சில் வந்து நம்மளுக்கு கீழே அடியில் இப்படி தான் பிடுங்குவாங்க. அது வந்து நம்ம சிலது வராதுன்னு சொல்லி நம்ம வந்து அமுக்கி பிடுங்குவோம் பார்த்திங்களா, அதில் வந்து இந்த இது வந்து உடஞ்சிரும். ஏன்னா இது வந்து குழாய் மாதிரி தான் இருக்கும். இது உடஞ்சதுனால என்ன ஆகும் அப்படின்னா, மேலே வந்து நீர்ச்சத்து மேலே போகாமல் அப்படியே நம்மளுக்கு செத்து போயிடும். அதனால தான் நம்ம வந்து என்னென்னா, இவ்வளோ நெருக்கமாக நம்ம வந்து நட்டுருக்குது. இந்த மாதிரி பழுதுகள் நம்ம களை மூச்சில் போகிறது, அதனால தான் இந்த மாதிரி நம்ம நெருக்கமாக வெட்டியிருக்கோம். அதுக்கு நம்மளுக்கு ஓரளவுக்கு கலக்கமாயிரும். இப்போ நம்ம 3ஆவது நாள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உசுப்பு தண்ணி அடைக்கணும். உசுப்பு தண்ணிங்கிறது என்னென்னா, நம்ம நட்டு 3ஆவது நாள் ஆகுனதுனால வந்து இப்போ எல்லாமே ஓரளவுக்கு தலையை தூக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் ரொம்ப, ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ஈரமாக தான் இருக்குது. ஈரமாக இருந்தாலுமே வந்து மறுபடியும் ஒரு தண்ணி அடைச்சோம்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு உயிர் சத்து மாதிரி தண்ணி அடைச்சிட்டு லைட்டாக தண்ணி அடைக்கணும். இப்போ நம்ம 3ஆவது நாள் நம்ம எப்படி தண்ணி அடைக்குங்கிறத வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம வந்து உசுப்பு தண்ணி அடைச்சிட்ருக்கோம் பார்த்திங்களா. இந்த உசுப்பு தண்ணி அடைக்கிறது வந்து நம்ம ஏர்லி மார்னிங் கரெக்டாக ஒரு 7 மணிக்கு 7:15 அந்த ரேஞ்சில் தான் நம்ம அடைக்க ஆரம்பித்தோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து, மத்தியான நேரமோ சாயங்காலம் நேரமோ நம்ம தண்ணி அடைக்கக்கூடாது. இது வந்து உசுப்பு தண்ணின்னு இல்லை, மிளகாய் செடி பொறுத்த வரைக்கும் வந்து எப்பவும் தண்ணி அடைச்சாலும் தான், ஒன்று காலையில் அடைக்கணும், இல்லாட்டா சாயங்காலம் 7 மணிக்கு பிறகு தான் அடைக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த செடி இருக்குது பார்த்திங்களா, இந்த செடியோட இது வந்து ரொம்ப மைட்டாக ரொம்ப வீக்கானது. அதனால் என்ன, மண் சுட்டுட்டுன்னு வச்சுக்கலாம், தண்ணி வந்து வெந்நி ஆகிரும். மண் வந்து சூடாக இருந்துச்சுனாக்கி தண்ணி போகும்போது வெந்நி ஆகிரும் பார்த்திங்களா, அதில் வந்து செடி வந்து வேவலிச்சிரும், அப்படியே வெப்பமாகி ரொம்ப இதாகிரும். அதனால் வந்து நம்ம காலையில் தான் நம்ம தண்ணி அடைக்கணும். நம்ம இப்போ வந்து 3ஆவது நாள் உசுப்பு தண்ணி தான் அடைச்சிட்ருக்கோம். உசுப்பு தண்ணிங்கிறது என்னென்னா, இப்போ லைட்டாக ரொம்ப தண்ணி போட விட, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஈரமாக இருக்குது பார்த்திங்களா, அதனால் வந்து சும்மா லைட்டாக அப்படி நிறக்கிற வந்துச்சில் அப்படி நம்ம தண்ணி அடைச்சிடணும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து லைட்டாக தண்ணி விழுந்தால் போதும். இப்போ ரொம்ப தண்ணி இல்லாமல் லைட்டாக இருக்குது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருந்தாலே தண்ணி எல்லா பக்கமும் பரவிடும். இந்த உயிர் தண்ணியை நம்ம அடைச்சிடலாம். இப்படி தான் நம்ம அந்த வயல் எல்லாத்துக்கும் நம்ம அடைக்க போகிறோம். ஓகே நண்பர்களே, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 4ஆவது நாள் நாளைக்கு சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ.